அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். இங்கே கருத்தி கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 28 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 12, 2026. இன்று கீழ் நோக்கினால் அதே போல் நவமி திதி கடைபிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த நவமி திதியில் எந்த ஒரு காரியமும் செய்தாலும் அது வெற்றியை தேடி தரும். அதாவது அது அரசியல் இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தாலும் சரி, அதுவும் இந்த வியாழக்கிழமையில் யமகண்டத்தில் சேர்ந்து பயன்படுத்தக்குள்ள 100% வெற்றியை பெற முடியும். ஏன்னா குரு கேது இணைவு மிக அற்புத பலனை ஒரு ஜாதகருக்கு வழங்கும். அது யமகண்டத்தில் ஆரம்பிக்கக்குள்ள காலையில், அதாவது யமகண்டம் பார்த்திங்கன்னா 6-7:30, அதில் 6லேருந்து 7 மணி மட்டும் குரு வர இருக்கும். அதனால் 100% நல்ல பலன்களை பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று முழுவதும் மூல நட்சத்திரம். திதி இன்று அதிகாலை 4:05 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி. ராசி பார்த்திங்கன்னா மேச ரிஷபம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே மேச ராசிக்கு விரயசனி நடந்துருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 12:30 1:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 7:30 கௌரி நல்ல நேரம். இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் 100% வெற்றி அடைய முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கூட சேர்த்து உங்கள் பஞ்சபட்சை பயன்படுத்தினா அற்புத பலன்களை கண்ணெதிராக உங்களால் காண முடியும். அதனால் ஒரு ஜாதகரும் உங்களுடைய பஞ்சபட்சம் தெரியணும், எந்த ஓரையில் பிறந்தீங்கன்னு தெரியணும், எந்த ஓரையில் சுப ஓரையை இயக்கணும்னு சொல்லி தெரியணும். இதெல்லாம் கடைபிடித்தால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு வரதான் முதல் வர. குரு வர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 சுப வர. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகு காலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்.